அந்த அம்மா ஒரு சின்ன பலசர கடை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு தினமும் காய்கறி வாங்குறதுக்காக வருவாங்க. அப்ப அவங்க பைய தூக்குறதுக்காக தினமும் ஒரு தாளை கூப்பிடுவாங்க. யாருமே வர மாட்டாங்க. அப்போன்னு பார்த்து பின்னாடி ஒரு சவுண்ட் வருது. நான் தூக்குறேம்மா, எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு நீங்க காசு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை, நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க காசு கொடுக்காம மறந்து போயிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து இந்த உங்க காசு அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் இருந்துட்டு நானே இன்னைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு போறாங்க. காய்கறி எல்லாம் கம்மி விலைக்கு வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அவங்க மருமக இருந்துட்டு உங்க தம்பி உங்க அம்மாவை பாக்குறது தான் என் வேலையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே இவங்க சின்ன பையன் போயிட்டு அம்மாவை பாக்குறது உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன் அம்மாவை அப்படின்ற. அடுத்த நாள் இவர் இருந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் என்னாச்சு, எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்கறாங்க. என் மூத்த பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ வாய் தகராறு போச்சு. அப்ப அவன் ஏதோ பேச்சு விட்டான்னு சொல்லிட்டு சோகத்திலே படுத்தாரு. பிளட் பிரஷர் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க பையன் வந்து போகவும் செஞ்சிடறாங்க. அப்பதான் உங்க பேரையும் சொல்றாங்க, என் பேர் செம்பொன்னி அப்படின்னு. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப இவன் பேசாமே வருவா. அவளும் கேட்ப ஏன் பேசாமே வரீங்க அப்படின்னு. அப்பதான் அவரோட ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ பேரு செம்பருத்தி. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆகி குழந்தை குட்டி வந்துருச்சு. பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டோம். நாள் காட்டுக்கு போறப்ப என் ஒய்ஃபுக்கு தலைவலின்னு சொன்னா நான் எதுவுமே கண்டுக்காம போய் படுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என் கண்ணு முன்னாடியே உயிர் போயிடுச்சு. அந்த சோகத்துல தான் இங்க சென்னை வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் செம்பருத்திக்கு கொடுத்தது, ரீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுமே அவங்களும் ரீட் பண்ணி பாக்குறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா வந்துட்டு அவருக்கு செம்பருத்தி கொடுத்து ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.